வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு பிகைன் விஷன்ஸ். லைசன்ஸ் இல்லாம ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாம சிங்கிள் சார்ஜ்ல 90 கிலோமீட்டர் மைலேஜ் வர்ற மாதிரி பட்ஜெட் 57,500 ரூபாய்க்கு வேணு மோட்டார்ஸ் ஒரு இ-பைக்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல அந்த பைக்ல அப்படி என்னதான் இருக்குங்கிற ஸ்பெசிபிகேஷன்ல இருந்து அப் டு டீடைல் எல்லாமே பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த பைக்கோட கலர்ஸ் வேரியன்ட் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வந்து கிரே கலர்ல ஒன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து ரெட் வித் பிளாக்ல வந்து ஒரு காம்பினேஷன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிரீன் வித் பிளாக்கோட ஒரு காம்பினேஷன். நெக்ஸ்ட் வந்து சில்வர் வித் பிளாக்கோட ஒன்னு. அடுத்து பாத்தீங்கன்னா ப்ளூலயே ஒரு மாதிரியான ஒரு ப்ளூ. இது ஆனா சூப்பரா இருக்கு லுக் வைஸ். சோ இந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 கலர் வேரியன்ட்ல வருது. இதோட ஃப்ரண்ட் லுக்க பாருங்க. இதோட ஃபேஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர் லுக்ல வந்து இதோட ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்பைடர் லுக்ல ஒரு கண்ணு எப்படி இருக்குமோ அந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஆர்எல் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. சாரி, டிஆர்எல். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்லயும் பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு டிஆர்எல் லைட்டோட வருது. ஸோ இதுல ஒரு கலர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா சென்டர் பிளாக் பிளஸ் வந்து சைட்ல ப்ளூ. ஸோ ஒரு லுக் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பான ஒரு லுக் வந்து கொடுக்குது. ஸோ நம்ம டிரைவ் பண்ணும்போது சரி, ஒரு கேப்சரா வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் லுக். அதோட மெயினா என்ன பாத்தீங்கன்னா பம்பர் மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க ஃபார் சேஃப்டி பர்பஸ்க்காக. ஸோ இன்கேஸ் வந்து கீழே ஏதோ ஒரு டைம்ல ஸ்டாண்ட் இதாகி உழுவுதோ, ஏதோ ஒரு சம்திங் ஹேப்பன் ஆனாலுமே இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டீரியல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரண்ட். அதே மாதிரி வீலுக்கும் பாத்தீங்க அப்படின்னா வீல் கார்டுக்குமே வந்து இந்த சேம் வந்து உங்களுக்கு ஒரு பம்பர் மாதிரியான ஒரு சேஃப்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் லுக்கு. ஸோ இது இப்படிதான் இருக்கு வண்டி. இங்க ஸ்பேஸ் பாருங்க. ஸோ நல்லா தாராளமா நம்ம வந்து காலை உட்கார வச்சுட்டோ, இல்ல வந்து ஒரு லோடு ஏத்திட்டு போறவங்க, சிலிண்டர் தூக்கிட்டு போறவங்க, இந்த மாதிரி மளிகை ஜாமான் வச்சிருக்கவங்க, இவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மீட்டர் வருது. இந்த டிஜிட்டல் மீட்டர்ல என்னென்ன வருது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பேட்டரி எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படிங்கிறது வருது. அது மட்டும் இல்லாம நம்ம எவ்வளவு ஸ்பீட்ல போறோம், எத்தனை கிலோமீட்டர் ட்ரிவனு, ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இங்க சுவிச்சஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்பீடு கண்ட்ரோல் உங்களுக்கு வரும். அந்த ஸ்பீடு கண்ட்ரோலுமே நம்ம எவ்வளவு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுமே வந்துட்டு ஸ்பீடு கண்ட்ரோல் 1, 2 ஒரு 3 ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே நம்மளுக்கு டிஜிட்டல் டிஸ்பிளேல வரும். ரிவர்ஸ் கியர் ஆப்ஷனும் உங்களுக்கு உண்டு. ஸோ ரிவர்ஸ் நம்ம நவுத்துனாலும் அதுக்கும் ஒரு தனியாக ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்என்ல இருந்து லைட்ஸ்ல இருந்து ஸோ மற்றபடி வந்து நிறைய எல்லாமே காமன் ஸ்பெசிஃபிகேஷன் தான். பட் ஆனால் ரிவர்ஸ் ஸ்பீடு இந்த டிஜிட்டல் மீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான ஒரு மாடலில் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இங்கே ஒரு ஹூக் இருக்கு. இந்த ஹூக்ல நம்ம ஏதாவது நம்ம ஒரு கவர்ல வாங்கிட்டு போறோம் அப்படின்னாலும் நம்ம அழகா இது பண்ணிக்கலாம். அது இல்லாமல் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோன்லாம் நம்ம கேரி பண்ணிக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. அடுத்து பின்னாடி அப்படியே பார்த்தோம்னா சீட்டிங்கோட இது பார்த்தீங்க அப்படின்னா சீட்டுமே வந்து ஒரு டீசென்டான ஒரு இதில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஹீட் ஆகல. உட்காரதுக்குமே நம்ம உட்காரது வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் இல்லாமல் நல்லா ஒரு இதில் எப்படி ஸ்மூத் அண்ட் பெட்டராக போகிற மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. ட்ரெயின் பேக் டைல் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து பின்னாடி உட்காரவங்களுக்கு பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கு. ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா பேக்லையுமே லைட்டு, டேஞ்சர் லைட்டு, அடுத்து வந்து இண்டிகேட்டர் ஆப்ஷன் லெஃப்ட் ரைட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு ஸ்போர்ட்டி லுக்காக இருக்கு. இன்னைக்கு ஒரு ஹையர் அண்ட் மாடல்ல நீங்க ஒரு பெட்ரோல் பைக் வாங்குறீங்கல்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு மாடல் எப்படி வருமோ அதை வந்து எலக்ட்ரிக்கலே இந்த பட்ஜெட்ல வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையுமே சூப்பரா இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா மெயினா வந்து இந்த ஒரு பட்டன் டைப்ல கொடுத்துருக்கிறது உண்மையாலுமே ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா போதும் அழகா வந்து ஃபுட்ரஸ் வந்து திறக்குது. ஸோ வீல் அண்ட் பிரேக்கிங் பத்தி பார்த்தோம்னா வீல் சைஸ் வந்து 90-90-10 இந்த சைஸ் தான் வீல் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயரு. அது இல்லாம பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் கொடுத்துட்றாங்க ஃப்ரண்ட்டுக்கு. பேக்குக்கு வந்து ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஓவரால் பிரேக்கிங் சிஸ்டம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஓட்டுறதுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸோ வீலோட மெயினா அந்த லுக்கு பாருங்க. எல்லாமே கார்ஸ்ல பிரீமியம் கார்ஸ்ல வந்து டைமண்ட் கலர் அலை அந்த மாதிரி மாடல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு மாடல்ல கொடுத்துருக்கறனால ஸோ ஓவரால் வந்து வண்டியோட லுக்கை வந்து ரொம்பவே எலிவேட் பண்ணி காட்டுது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். உண்மையாலுமே நீங்க ஓவரால் லுக்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, நல்லா இருக்கு. ஸோ இதே மாதிரி தான் பேக்குக்கு வரும். சாக்கப்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல வந்து ஸ்ப்ரிங் ஷெல் சாக்கப்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்குக்கு வந்து பார்த்தோம்னா நார்மல் ஸ்ப்ரிங் சாக்கப்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு சஸ்பென்ஷன் வந்து நீங்க ஒரு பள்ளத்துல விடுறது வைக்கிறனாலுமே உங்களுக்கு பெருசா வந்து ஒரு இது வந்து கிடைக்காது. அது போயிட்டு வரதுனால அந்த ஸ்மூத்னஸ் வந்து நீங்க ரியலாவே ஃபீல் பண்ணலாம். ஒரு பள்ளத்துல விடும் போது நம்ம நார்மல் பைக்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கையை வந்து மெயினா வலிக்கிறதே வந்து இந்த சாக்கப்சர்னால தான். பேக் பெயின் வர்றது இது எல்லா காரணமே சாக்கப்சர் தான். ஸோ அதுல வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து வித்தியாசமாவும் இருக்கு. அட் த சேம் டைம் நம்ம ஓட்டுறதுக்கு ஒரு ஸ்மூத்னஸ் கொடுக்குற மாதிரியும் நம்மளுக்கு இந்த சாக்கப்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ பேக்லயும் உட்காரவங்களுக்கு ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஏன்னா ஹைட் இருக்கு. அட் த சேம் டைம் நம்ம வெயிட் லோடு இருக்கும் போதும் அந்த லோட தாங்குற அளவுக்கு தான் அந்த ஸ்ப்ரிங் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரியலி குட். நீங்க வந்து நார்மலா நீங்க ஃபேமிலியோட போறதா இருந்தாலும் சரி, அது இல்லாம ஸ்பேஸ்ல ஃப்ரண்ட் குழந்தைங்க உட்காரதா இருக்கட்டும், ஸோ நல்ல ஒரு சூப்பரான டிசைன்ல இந்த பட்ஜெட்ல கொடுக்கறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. உண்மையாலுமே சூப்பரா இருக்கு. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா சைடு ஸ்டாண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா
சைடு ஸ்டாண்டு எப்போதுமே ரெகுலராக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மெயின் ஸ்டாண்டு கொஞ்சம் வந்து நல்லாவே ரகடான ஒரு டிசைனில் இருக்குது. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க இந்த மெயின் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும். இதுக்குமே அப்படிதான் இருக்கு. இந்த வண்டியோட கீ பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்லி ஆகணும். ஸோ ஒரு ஸ்லாட்டட் கீ வந்து டிஃப்ரெண்ட் டிசைனில் இருக்கு. மெயின் ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேயே வந்து ரிமோட் கண்ட்ரோலோட வந்துடுது. லாக்கு அன்லாக்கு அது இல்லாமல் நீங்கள் ரிமோட்லேயே என்ன பண்ணலாம்னா அழகாக நீங்கள் உங்களோட பைக்கில் வந்து நீங்கள் அழகாக வந்து ஸ்டார்ட்டும் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் லாக் பண்ணீங்கன்னா இன்ஜின் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னா யூஎஸ்பி சார்ஜோட இருக்கு. யூஎஸ்பி சார்ஜ் உங்கள் மொபைலில் நீங்கள் சார்ஜும் போட்டுக்கலாம். மொபைலில் வைக்கிறதான மவுண்ட்டும் இங்கே இருக்கு. மெயினான ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் மாதிரி இருக்கு. நம்ம கார்லாம் ஸ்பீடு ஒரே ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ஸ்பீடு நம்ம போகிறப்ப நம்ம அப்படியே லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரே ஸ்பீடில் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதே நம்ம அதை அழுத்தும் போது என்ன ஆகும்னா ஸ்பீடு வந்து அன்லாக் ஆகிடும். மெயின் விஷயமா பூட் ஸ்பேஸ் வந்து சொல்லி ஆகணும். பூட் ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா அப் டு 30 லிட்டர்ஸ் வரைக்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாம பேட்டரி வந்து சிங்கிள் சார்ஜ், அதாவது 6 to 10 மணி நேரம் நீங்க சார்ஜ் போட்டீங்கன்னா போதும் 90 கிலோமீட்டர் வரை மைலேஜ் வரும்னு சொல்றாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு இந்த பைக் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தர்மாவரத்தில் உங்க மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு. ஸோ டேரக்டா நீங்க ஆன்லைன் மூலமாவும் நீங்க வாங்கிக்கலாம். அவங்களே உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. மட்டும் இல்லாம டீலர்ஷிப் ஆப்ஷன் வந்து இவங்க அவைலபிள் கொடுக்குறாங்க வேணு மோட்டார்ஸ். ஆல்ரெடி 70+ டீலர்ஷிப் வந்து சக்சஸ்ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பைக்கை நீங்களும் டீலர்ஷிப் எடுத்து உங்க ஏரியாவில் இருக்க இடத்துல நீங்களும் வந்து சேல் பண்ணலாம். நல்ல பிசினஸும் நீங்க பண்ணலாம். ஸோ உங்களை கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலா வண்டியை பத்தி பார்த்தோம் அப்படின்னா பட்ஜெட்டா இவ்வளவு ஸ்பெக்கோட ஒரு வெஹிக்கிள் தேடிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஸோ எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம நாமக்கல் சேலம் ஹைவேஸ் ரோட்ல லொக்கேட்டா இருக்க நிலா ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்ல லொக்கேட்டா இருக்கிற வேலா மோட்டார்ஸ்ல தான் வந்து இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. ஸோ எங்க கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணி மஸ்டா வந்து ஷோரூமை விசிட் பண்ணி பாருங்க, டெஸ்ட் டிரைவ் பண்ணி பாருங்க, ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்த்துட்டு கண்டிப்பா இந்த வண்டியை வாங்குங்க. பெட்ரோலை விட ரொம்பவே வந்து உங்களுக்கு அமௌண்ட் வைஸும் சரி எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே சிக்கனமா இருக்கும். அட் த சேம் டைம் இந்த வண்டியை நீங்களும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. என்னோட பெஸ்ட் ஆப்ஷனா உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் தேடிட்டு இருக்கீங்கன்னா பட்ஜெட்ல இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்குங்க வேலா மோட்டார்ஸோட வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிளை பத்தின அபிப்பிராயம் என்னங்கிற மறக்காம உங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வேணும் என்னென்ன வேணுங்கிறதை கமெண்ட்ல சொல்லுங்க. சோ see you on next video guys. டாடா பை பை.